இறைமகள் வருகையில் இதயத்தில் முழங்கிட முனைவோம் இறை குலமே. இறை மக்கள் வருகையில் இதயங்கள் மகிழ்ந்திட இணைவோம் இறை குலமே. இறை மக்கள் வருகையில் இகமதில் முழங்கிட முனைவோம் இறை குலமே. ஏழ்மை ஏற்ற இறைவா எங்கள் வாழ்வை மாற்ற வருவார். ஏழ்மை ஏற்ற இறைவா எங்கள் வாழ்வை மாற்ற வருவார். இறைவா வருவார் என் மகமதில் பிறந்திடவே. இறைமகள் வருகையில் இதயங்கள் மகிழ்ந்திட இணைவோம் இறை குலமே. குறைகளால் சிறைப்பட்ட நெஞ்சம் இறைவினை காணவே. கரைகளால் இன்று வசப்பட்ட இதயம் உதயம் காணவே. குறைகளால் இன்று சிறைப்பட்ட நெஞ்சம் இறைவினை காணவே. கரைகளால் இன்று வசப்பட்ட இதயம் உதயம் காணவே. குறைகளை மறைந்திங்கே கரங்களை இணைந்து ஒன்றாய் சேருவோம். தடைகளை களைந்திட பாவங்கள் நீங்கிட அவர் பதம் நாடுவோம். இறைவாய் வருவாய், இறைவாய் விரைவாய் அகமே வருவாய். ஆவியை தந்திடுவாய், தூய ஆவியை தந்திடுவாய். இறை மக்கள் வருகையில் இதயங்கள் மகிழ்ந்திட இணைவோம் இறை குலமே. இறை மக்கள் வருகையில் இதமதில் முழங்கிட முனைவோம் இறை குலமே. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது நமக்கு நல்ல முறையிலே இறை ஆசீர் பெற்றுத்தர ஏற்பாடு செய்து அனைத்து பணிகளையும் செய்கின்ற பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நாளில் இந்த திருவிழா திருப்பலியையும் தேர்பவனையையும் முன்னிருந்து வழிநடத்த நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் மறை மாவட்ட முதன்மை குரு, இந்நாள் அபிராமிபுரம் பங்கு தந்தை அருட்தந்தை பேரருட்தந்தை ஸ்டான்லி செபாஸ்டின் அவர்களையும், நம்முடைய மறை வட்டத்தின் முதன்மை குரு அருட்தந்தை போஸ்கோ அவர்களையும் கரவொலி எழுப்பி நாம் இந்த திருப்பலிக்கு வருக வருக என்று வரவேற்போம். பக்தியோடு நாம் இப்பொழுது திருப்பலியிலே பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை அன்பார்ந்தவர்களே,
நம்மை என்றும் அன்பு செய்யும் இதய ஆண்டவரின் விழாவை சிறப்பிக்கின்ற வேளையில் அன்றாட வாழ்க்கையில் நாம் அந்த இதயத்திற்கு மாறாக எதிராக குற்றம் புரிந்திருந்தால் அவற்றுக்காக மன்னிப்பு மன்றாடி இந்த திருப்பலி தகுதியோடு பங்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் ஞானமான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பான திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம்.
இவ்வாறு விண்ணை கொடைகளில் ஊற்றாகிய அந்த திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாய் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38 இறைவார்த்தைகள் 1-8 மற்றும் 11 வரை. ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பையினின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாளையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வந்து நன்றி நன்றி ஆண்டவரே, நன்மை நன்மை நிறைந்தவரே. அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து கவனிங்கள். பின்னால் நிற்கிறவங்கெல்லாம். இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பு எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவருக்காக இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென்னு வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றிருந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படி தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்பொழுது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே பேசும், அடியவர் கேட்கின்றேன். உமது வார்த்தை என்றால் மகிழ்வித்து பாடுவே. ஆண்டவரே பேசும், அடியவர் கேட்கின்றேன். உமது வார்த்தை என்றால் மகிழ்வித்து பாடுவே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 35 41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி
அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை சன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை ஆண்டவரின் பெருவிழாவை சிறப்பிக்கும் இந்த வேளையில் பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் அவருக்கு ஆறுதலாக இருக்கிற உதவியாக இருக்க உங்கள் அனைவருக்கும் விழாவின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் பிறகு திதிய ஆண்டவரின் தேர்பவனி, அடுத்து நற்கருணை ஆராதனை எல்லாம் இருப்பதால் நான் ரொம்ப நேரம் எடுக்க போகிறது கிடையாது. ஒரு பெரிய பிரசங்கியார் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். முன்னால் உட்கார்ந்த கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்தாங்க. கணவன் நல்லா தூங்கிட்டார். அந்த பிரசங்கியார் சொன்னார், கணவன் தூங்குறாரு, எழுப்புங்க அப்படின்னார். அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் தான் அவங்க தூங்க வச்சிங்க அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கு யாரும் தூங்க வைக்க போகிறது கிடையாது. ஒரு சில கருத்துக்களோடு இந்த மறைவை முடித்துக்கொள்வோம். வாழ்க்கையில் இன்பம், துன்பம், வசதியின்மை இவையெல்லாம் வருவது ஒரு சகஜமான ஒன்று. எல்லாம் கடவுளிடம் வருகின்றது, அவருக்கு தெரியாமல் நடப்பது கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எல்லாம் இறைவன் சித்தப்படி நடக்கின்றது. நல்லது நடக்கும்போது எப்படி நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோமோ, தீயது வரும்பொழுதும் துன்பங்கள் வரும்பொழுதும் அதற்கும் இறைவன் ஒரு காரணம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தியில் அதை தான் மிக தெளிவாக பார்க்கின்றோம். சீடர்கள் ஆண்டவர் செய்த பெரிய பெரிய காரியங்களை பார்த்துருக்குறாங்க. இறந்தவர்கள் உயிர்ப்பித்திருக்கின்றார், முடவரை நடக்க வைத்திருக்கின்றார், குருடரை பார்க்க வைத்திருக்கின்றார், தொழிலாளருக்கு சுகமளித்திருக்கின்றார். இதெல்லாம் பார்த்த பிறகு கூட அங்கே வந்து காற்றும் புயலும் பார்த்தபோது அவர்கள் அதை பற்றி அச்சப்படுகின்றார்கள். ஆண்டவரே, சாக போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. வாழ்க்கையில் துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் எல்லாம் கடவுள் தெரிந்து நடக்கிறது. எவ்வளவுக்கு நாம் நல்லதை ஏற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு நடக்கும் இந்த துன்பங்களிலும் இறைவன் சித்தத்தை பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் தூங்குகிறார் என்றால் அவர் எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கின்றார். அந்த சீடர்கள் பயந்து போகிறாங்க. இப்படி அடிக்குதே, நாங்கள் மூழ்க போகிறோம், படகு மூழ்க போகிறது, இவர் தூங்கி கொண்டிருக்கிறாரு என்று சஞ்சலப்படுகின்றார்கள். ஒரு பெற்றோருக்கு, அதாவது அந்த கணவன் என்னோடய கிளாஸ்மேட் தான், என்னோடு 11வது வயசு வகுப்பு வரை ஒன்றா படித்தோம். அதன் பிறகு அவர் மேல் படிப்பு போயிட்டு ஒரு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக போயிட்டார். நான் இந்த பக்கம் குருமடத்துக்கு வந்தோம். அந்த தலைமை ஆசிரியர் ஒரு டீச்சரை மணந்தார். வெகு நாட்கள் பிறகு அவர்களுக்கு வெகு நாட்கள் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அது ஏங்கினாங்க. கடைசியாக இறைவன் சித்தப்படி அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. நல்லா வளர்த்தார்கள், நல்லா படிக்க வைத்தார்கள்.
லோயலாவில் பிஏ 2வது வருஷம் படிக்கும் பொழுது, 2வது வருடம் படிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்து பிறப்பு விழா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பெற்றோர்கிட்ட சொல்லிவிட்டு தன்னுடைய நண்பனோடு சந்திக்க போனான். சொல்லிட்டு போனான், நான் மத்தியானம் என்னுடைய ஃப்ரெண்டோடு சாப்பாட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனான். இருவரும் அந்த வகுப்பு தோழனோட போனபோது 3 மணி வரைக்கும் 2 பேரும் வரவே இல்லை. அவங்க பெற்றோர் காத்துட்டு இருந்தாங்க. 3 மணிக்கு செய்தி வருகிறது, அவன் போன மோட்டர் சைக்கிள் விபத்துக்குள்ளாகி ஓட்டிட்டு போன ஃப்ரெண்டு உயிரோடு இருக்கிறான். ஆனால் அந்த பார்க்க சென்ற அந்த பெற்றோரின் மகன் உயிரிழந்தார். அந்த செய்தி 3 மணிக்கு தான் அவங்களுக்கு கிடைத்தது. காலையில் 12 மணி காத்திருந்தாங்க, 3 மணிக்கு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சி நடந்தவுடன் அந்த தாய்க்கு அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அன்றைக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, ஜெபம் செய்யக்கூடாது, பூசைக்கு போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. இவ்வளவுக்கு இறைவன் எங்கள் துன்புறுத்துகிறார் என்றால் அந்த இறைவனே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டாங்க. கணவன் ஓரளவுக்கு அதை புரிந்து கொண்டு தொடர்ந்து தன் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் இந்த மனைவி, இந்த தாயானவள் இதயம் குமுறினார்கள். அதிலிருந்து மீளவே இல்லை. இதுவரையில் அவர்கள் இன்னொரு உயிரோடு தான் இருக்காங்க. இதுவரையில் அவர்கள் திருப்பள்ளிக்கு போகிறது கிடையாது, கோயிலுக்கு போகிறது கிடையாது. கடவுள் மேல் அவ்வளவு கோபம். இது ஏன் சொல்ல வந்தேன் என்றால், அந்த கடவுளோ சொல்லி பார்த்தோம், கடவுள் கொடுத்தாரு, கொடுக்கும்போது சந்தோஷப்பட்டோமே, எடுத்துக்கொண்டார் என்பதற்காக நாம் கோபப்படுவதோ அதை பற்றி நாம் செஞ்சல்படுவதோ தேவையில்லை. கடவுளுக்கு அதுலேயும் ஒரு காரணம் இருக்கணும். கொடுத்த மகனை எடுத்துக்கொண்டார் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதனால் அதை பார்க்க வேண்டும் ஒழிய அந்த நிகழ்ச்சியை வைத்து நாம் இப்படி கடவுளுக்கு விரோதமாகவோ அல்லது மனசஞ்சலத்தோடு இருக்கக்கூடாது சொன்னால் புரியவே இல்லை. அந்த அம்மா இன்னும் பூசைக்கு போகிறது கிடையாது. இது ஏன் சொல்ல வந்தேன் என்றால், வாழ்க்கை நடக்கும் எல்லாமே கடவுளுக்கு தெரிந்து நடக்கிறது. நல்லவற்றை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதுபோல் சஞ்சலங்கள் துன்பங்கள் வரும்பொழுது அதையும் இறைவன் சித்தத்தில் பார்ப்பது அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்காக தான் இந்த நற்செய்தியில் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்கள் சாதித்திருக்கின்றார். அவள் கண்களுக்கு முன்னால் நாம் சொன்னது மாதிரி தொழுநோயை குணப்படுத்தினார், முடவர் நடக்க வைத்தார், குருடர் பார்க்க வைத்தார், இறந்தவர் உயிர்ப்பித்தார். இவ்வளோ பார்த்த பிறகு அந்த சிறிய புயலோ அல்லது காற்றோ அலையோ வரும்பொழுது அலறாங்க, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, இன்னையே உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், நம் வாழ்க்கை நடக்க அனைத்துக்கும் இறைவனுக்கு தெரிந்துதான் நடக்கின்றது. இறைவன் சித்தத்தை பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதை பற்றி சஞ்சல்படுவதற்கோ அல்லது கோபப்படுவதற்கோ நாம் நமது விசுவாசம் குறைவுபடக்கூடாது என்பதுதான். ஆண்டோடு மன்றாடுவோம். நல்லவற்றை நாம் எவ்வளவு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல துன்பங்கள் வரும்போது, இன்னல்கள் வரும்போது அதிலும் இறைவன் சித்தத்தை பார்ப்பதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரியையும் இந்த திருப்பலியின் போது உருக்கமாக மன்றாடுவோம். மிக கடினமான ஒன்று தான், அவ்வளோ எளிதானதல்ல. ஆனால் கிறிஸ்துவ என்ற முறையில், கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்ட முறையில் கிறிஸ்து தெரியாமல் எதுவும் நடப்பது கிடையாது என்றதை உறுதியாக நம்புவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அந்த வரத்திற்காக இதை ஆண்டவரிடம் இந்த திருப்பலி என்பது உருக்கமாக ஜெபிப்போம். எல்லோரும் மீது நம் விசுவாசம் புதுப்பித்துக் கொள்வோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம்.
இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் மறையிடம் பிறந்தவராம் இயேசுவை ஒருதியாய் நம்புகிறேன். நாட்டுவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். அவர் மன்னிப்பு தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையானவற்றை மன்றாட்டுக்களாக சமர்ப்பிப்போம். அன்பின் சிகரமே இறைவா, நீர் காட்டிய பாதையில் பயணித்து கொண்டிருக்கும் என் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் உம் திரு இதயத்தில் வழிந்தோடும் அன்பின் ஊற்றால் நிரப்பி இறையாட்சி மலர செயல்படுத்தப்படும் அனைத்து செயல்பாடுகளும் சிறந்தோக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் திருவுருவே இறைவா, தனக்கு குறிக்கப்பட்ட பணியை நினைத்து மனதில் கலக்கம் கொண்டாலும் உமது பரிகார பலியின் செயல் திட்டத்தை நிறைவேற்றி உலக மக்களுக்கு இரட்சணியும் வழங்கிய திருமகனைப் போல் நாங்களும் தன்னலம் கொள்ளாமல் பிறருக்காக தியாகமிருக்கும் நல்லுள்ளத்தை வழங்குமாறு உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் இறைவா, ஆரவார ஆடம்பர வாழ்வே பெரிதென நினைத்து தெய்வபயம் என்பதை அறியாமல் மனம் போனபடி வாழ்ந்து கொண்டிருக்கும் பேதை நெஞ்சங்களை உம் ஞான ஒளியால் திசை திருப்பி குணமளிக்க வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே எம்மில் இறங்குமாறு உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தேவனே இறைவா, நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தலைவர்கள் இனிமேலாவது மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு நாட்டிற்கு பயன் தரக்கூடிய நல்ல திட்டங்களை செயல்பாடுகளை செயல்படுத்த வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். நம் அனைவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, உமது சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ நன்மையோ தின்மையோ எல்லாம் முடிந்து வருகின்ற என்பதை உறுதியாக நம்பும் நாங்கள் இந்த சித்தத்தை நிறைவேற்ற மன வலிமை கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். ஆமென். வாடும் புவி மா
இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். மலரும் மனமும் குறையும் நிறையும் மலரும் மனமும் குறையும் நிறையும் எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம் எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம் இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். வறியோர் வாழ்வும் எளியோர் உழைப்பும் அளித்தோம் அன்பாய் ஏற்பாயே. வறியோர் வாழ்வோர் எளியோர் உழைப்பும் அளித்தோம் அன்பாய் ஏற்பாயே. பலியின் பொருளாய் பணியில் பலியாய் பகிர்ந்தின் மகிழ்வோம் காணிக்கையாய். வார்த்தை வாழ்வாக ஏமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. வார்த்தை வாழ்வாக ஏமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. உழைப்பின் பயனும் அப்பமும் ரசமும் உகந்தே பாயப்பனமே. உழைப்பின் பயனும் அப்பமும் ரசமும் உகந்தே பாயப்பனமே. இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். மலரும் மனமும் குறையும் நிறையும் மலரும் மனமும் குறையும் நிறையும் எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம் எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம் இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய ஊடுருவான் திருப்பலி எல்லாமே தந்தை கேட்டதாகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பான் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கிற அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாக அமைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தாலும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமைய மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியத்தக்குரிய அன்பினால் தம்மையை எமக்கு கையளித்தார். குத்தி திரைக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார்.
ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவி பொழுது காணியை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம் இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் மீட்பளிக்கும் திண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்றும் கூழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையின் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இது திரு ஆண்டவருடைய திருதலத்திற்கு வந்திருக்கின்ற
ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கின்றார். உன்னை நான் விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் நமது மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்றார். ஆண்டவரிடத்தில் நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். திருதி ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்றும் ஆட்சி செலுத்த வேண்டும் என்றும் மன்றாடுவோம். நல்லது நடந்தாலும் நாங்கள் விரும்பாதது நடந்தாலும் இயேசப்பா, நாங்கள் யாரிடத்தில் செல்லுவோம்? வாழ்வதரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம்தானே இருக்கின்றன என்று அறிந்தவர்களாக ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். திருதி ஆண்டவரே, சோகத்தோடு வந்திருக்கின்றேன், உடல் சுகவீனத்தோடு வந்திருக்கின்றேன், வேதனையோடு வந்திருக்கின்றேன், உள்ள குமரலோடு வந்திருக்கின்றேன். வெளியிலே சொல்ல முடியாத வேதனை என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்றதோ, பொருளாதாரத்திலே நலிந்து கிடக்கின்றேன், வேலை இல்லாமல் கஷ்டப்படுகின்றேன், திருமணமாகியும் குழந்தை பேறு இல்லாமல் கஷ்டப்படுகின்றேன், திருமண வயது எட்டியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்றேன். இதோ என்னுடைய குழந்தைகள் எதிர்காலத்தை அறிந்து கொள்ளாமல் சோம்பேறிகளாக இருக்கின்றார்கள், படிப்பதில்லை என்ற எண்ணத்தோடு வந்திருக்கின்றேன். திருதி ஆண்டவரே, என்னை நினைவு கூரும் என்று செபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். தாவீது, மகனே என் மீது இரக்கம் வையும் என்று அந்த பார்வையற்ற குருடன் சொன்னபொழுது நடந்து சென்ற தேவன் எப்படி அவனை நோக்கி வந்தாரோ அதே போல நீங்கள் அவரை கூப்பிடுங்கள். உங்களை நோக்கி வருவார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். உங்களுடைய வேதனையை, உங்களுடைய கண்ணீரை, கவலையை எடுத்து சொல்லுங்கள். பரிசுத்தமான நேரம் இதோ. ஆண்டவர் மெய்யாகவே நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்ற உன்னத நேரம் இது. இருகரம் விரித்து இதயத்தை திறந்து 24 மணி நேரமும் இந்த இரும்பு பெட்டியிலே காத்து கொண்டிருக்கின்ற தேவன் உன்னையும் என்னையும் அரவணைக்கின்ற நேரம் இது. கடந்த வருடமாக இந்த பங்கை பாதுகாத்த தேவன் இங்கே வந்த பக்த கோடிகளை அரவணைத்த தேவன் இந்த நேரத்திலே சொல்லுகின்றார், என் மகனே, நான் உன்னோடு இருக்கின்றேன். என் மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஏனென்றால் நீ என் கண்களுக்கு விலையேற பெற்றவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த அமுதமான வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளுவோம். இது இந்த இருதய ஆண்டவர் தன் இதயத்திலே வழிகின்ற அந்த அன்பினால், பாசத்தினால், நேசத்தினால், சமாதானத்தினால் நம்மை ஆதரிப்பார். இயேசுவே, உம்மை மட்டுமே நான் நம்பி வந்திருக்கின்றேன். உம்மை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கிறாங்க? நீர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னை யார் புரிந்து கொள்வார்கள்? நீங்க எனக்கு உதவி செய்யலன்னா யாரு உதவி செய்வாங்க? இயேசுவே, நான் உம்மை மட்டுமே பற்றி கொண்டிருக்கின்றேன் சொல்லுங்க. அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்.
எப்படி இஸ்ராயல் மக்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அந்த பாலைவனத்தில் அனுபவித்தார்களோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் அதிசயங்களை செய்வார். இவர் அதிசயங்களை செய்கின்ற தெய்வம். இந்த நேரத்தில் அவரை நம்புவோம். ஏசப்பா, இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனும் மகளும் இந்த திருப்பலி முடிந்து செல்லுகின்ற பொழுதும், இந்த தேர்பவனி முடிந்து செல்லுகின்ற பொழுது, இந்த ஆராதனை முடிந்து செல்லுகின்ற பொழுதும் நிறைவோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வீடுகளுக்கு செல்ல வரம் தாரா. ஏசப்பா, இவங்களோட நீங்க நடந்து வாங்க, இவங்களோட குடிகொண்டு இருங்க. ஏனென்றால் நீர் வாழ்கின்ற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நீர் இறந்து போன கடவுள் அல்ல, உயிர்ப்பின் கடவுள். எசப்பா, இது இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குழந்தையையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த பங்கிலே இருக்கின்ற பங்கு பேரவை அங்கத்தினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபைகள், பாடற் குழுவினர், மறைக்கல்வி பிள்ளைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பலிப்பிட சீரார்கள், குழந்தைகள், இங்கே வருகின்ற பக்த கோடிகள், முதியவர்கள், படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதியும். நீங்க மட்டும் எங்களோட இருந்துட்டா போதும். எந்த ஒரு சத்துருவோ, எந்த ஒரு தீங்கோ, எந்த ஒரு ஆபத்தோ எங்களை அண்டாது அணுகாது என்பதை விசுவசிக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை காப்பாற்றியது போல இந்த ஆண்டும் எங்களை காப்பாற்றுவீராக. எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவீராக. எப்பொழுதும் கன்னியான அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகவும் அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே எமக்கு வந்தல்லாயிருந்த புனிதர்கள், புனிதைகள், புனித அந்தோனியார் வழியாக எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனியோட கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று
யாதொரு கலக்கும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராய் இயேசு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களை விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல் திருளும் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு என்றும் இருப்பதாக. இறைமகன் நமக்கு விட்டு சென்ற அமைதி ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவை அழைப்பதாக. திருவிருந்து இது வாழ்வின் நறுமருந்து, திருவிருந்து இது வாழ்வின் நறுமருந்து. ஆதலாய் அழைக்கிறது சுவைத்திட இருக்கிறது, புத்துயிர் தருகிறது, என் வாழ்வில் புதுமை பிறக்கிறது. திருவிருந்து இது வாழ்வின் நறுமருந்து, திருவிருந்து இது வாழ்வின் நறுமருந்து. போது உறுதி தருவது, தனிமை வாட்டும் போது துணையாய் வருவது, துயரம் தாக்கும் போது உறுதி தருவது. என்ற போதும் தீர்க்கும் உறவிது, போதும்
தருகிறது, என் வாழ்வில் புதுமை பிறக்கிறது. வானக திருவிருந்து, இது வாழ்வின் நறுமருந்து. வானக திருவிருந்து, இது வாழ்வின் நறுமருந்து. துணையாய் வருவது, உயிரும் காக்கும் போது உறுதி தருவது. தனிமை வாட்டும் போது துணையாய் வருவது, உயிரும் காக்கும் போது உறுதி தருவது. போது ஈர்க்கும் உறவிது, ஆவி என்ற போதும் பகிரும் விருந்திது. இனிது இது இனிது, இது இனிமை புதியது. திருவிருந்து, இது வாழ்வின் நறுமருந்து. வானக திருவிருந்து, இது வாழ்வின் நறுமருந்து. அனைவரும் விழுந்தால் படியிடுவோம். இயேசுவின் திரு இதயத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைவரும் அமர்வோம். இந்த பெருவிழாவில் பங்கேற்க என்னையும் அழைத்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் என்ன செஞ்சேன்னு தெரியாது, ஆனால் என் மீது அலாதி அன்பும் மரியாதையும் எப்பொழுதுமே பாராட்டுபவர். அவருக்கும் அவருடைய உதவி தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவில் பங்கு கொள்ள கொடுத்த வாய்ப்புக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். போங்க, நீங்கள் போங்க. ஹலோ. அன்பார்ந்தவர்களே, நாம் என்னதான் திருவிழா கொண்டாடினாலும் நம்மளுக்கோட இருக்கிறவங்க கூட இருக்கின்ற பொழுது அது ஒரு சந்தோஷம். நம் எதிரிலே இருக்கின்ற நம்முடைய சகோதரர் பாஸ்டர் ஜான் துரைசாமி அவர்களை சந்தித்து நீங்களும் வரணும், வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை அழைத்தோம்.
நம்முடைய அழைப்பை ஏற்று, எளிய அழைப்பினை ஏற்று நமக்காக வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கரவொலி எழுப்பி நாம் அவர்களை பாராட்டுவோம். இப்பொழுது நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகாவரம் தன் உணவை உட்டுண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராக கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்று வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்வோமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது இறுதி பாடல் பாடுவார்கள் குருக்கள். கெபி தேருக்கு பக்கத்திலே ஒன்று கூடும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவி வேறு வேறு மன்றாட்டுக்கு ஆசிரியப்பாராக. ஆமென். அதே போன்று இன்று 10ஆம் திருநாளை கொண்டாடும் போது நமது ஆலய தேரானது வண்ணமிகு மலர்களாலும் சுடர்விடும் வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு எழில்மிகு தோற்றத்துடன் ஆடம்பரமாக காட்சியளிக்கிறது. இருகரம் விரித்து நம்மையெல்லாம் எப்போதும் அரவணைத்துக் கொண்டிருக்கும் நம் ஆண்டவர் Thank you.
மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் 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 இரட்சணியமாயிரும். இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என்னுடைய இதயம் உடையது போல ஆக செய்தருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இயேசுவின் இருதயமே இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் திருதயத்திற்கு மக்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரே, உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், உமக்கு உரிமையாகவே இருக்க விரும்புகிறோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றித்து இருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திரு இதயத்திற்கு எங்களை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதருள் பலர் உம்மை ஒருபொழுதும் அறிந்ததே இல்லை. வேறு பலர் உமது கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது திரு இதயத்தின்பால் ஈர்த்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபொழுதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமன்றி உம்மை விட்டு பிரிந்திருக்கும் ஊதார பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் இல்லத்துக்கு விரைவில் வந்து சேர வரம் தாரும். தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகி இருப்போருக்கும் அரசராய் இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பரும் ஒரே மந்தையுமாய் இருக்குமாறு
அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தரலாம். ஆண்டவரே, உமது திருச்சபையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈந்தரலாம். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கு அமைப்பையும் அமைதியையும் அளித்திரலாம். இவ்வுலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரலொலியாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திருதியத்துக்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்தப் பெறுவதாக என்னும் வாழ்த்தொலி விடாது எழுவதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஏசப்பா, இந்த அழகான தேர்பவனையை நீர் முன்னிருந்து வழி நடத்தியதற்காக, உம்முடைய திரு இருதயம் தாங்கி அந்த திருவுருவத்தை ஏந்தி நாங்கள் வருகின்ற பொழுதும் ஆயிரக்கணக்கான இந்த மக்கள் உம்மை தேடி வந்ததற்காக, இந்த பவனியிலே உற்சாகத்தோடு கலந்து கொண்டதற்காக, இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக, அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். ஏசப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி. இதோ இந்த பங்கினை இத்தனை ஆண்டுகள் வழிநடத்தி இருக்கின்றேன். இதோ இந்த விழாவினை 10 நாட்களாக நாங்கள் சிறப்பிப்பதற்கு பல்வேறு வகையிலே நீர் உதவி செய்திருக்கின்றேன். ஏசப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் இந்த 10 நாட்களிலும் இந்த பங்கிலே செய்த அற்புதங்களுக்காக நன்றி. இதோ ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் இங்கே வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. நன்றி கூறுகின்றோம் தேவனே. நன்றி நன்றி என்று சொல்வதை தவிர எங்களுக்கு வேறொன்றும் தெரியவில்லை. இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாகி இருப்பதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக, வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுதோ எங்களுடைய குறைகளையோ குற்றங்களையோ நீர் பார்க்காமல் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த விசுவாசத்தை கண்ணோக்கி நீர் எங்களுக்கு என்னாலும் எங்கள் வலப்புறம் இருந்து வழிநடத்த வேண்டும் என்றும், என் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எங்களுடைய உற்றார் உறவினர்களையும் பெற்றோர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜெபிக்க சொன்னார்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், முதியோர்களையும் நோயுற்றோரையும் நீர் ஆறுதலை தர வேண்டும் என்றும், ஏழைகளையும் எளியவர்களையும் நீர் கண்ணோக்க வேண்டும் என்றும், குறிப்பாக இங்கே முழந்தால் படிக்கிட்டோம் இந்த ஆலயத்திலே இந்த திருவழிபாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றோம் ஜெபிக்கின்றோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சமர்ப்பிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி
நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னலத்தை கொண்ட அப்பம் மீதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருபட திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தை சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உன் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. அனைவரும் எழுந்து நிற்போம். கடைசி பாடலை பாடுவோம். பாடல் முடித்தவுடனே நாம் அங்கே ஆலயத்திற்கு முன்னால் ஒன்று கூடுவோம். அங்கே கொடியானது இறக்கப்படும். கொடி இறக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே லட்டு கொடுப்பாங்க. வாங்கி கொண்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாக்கப்படுவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.